உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வாரச்சந்தை வளாகத்தில் மாட்டிறைச்சி கடைக்கு அனுமதி அளிக்க மறுக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அந்தியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மற்றும் திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் முருகேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சுரேஷ், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு, விசிக பொறுப்பாளர்கள் சீதா கௌரி, செந்தில்குமார், துரை வளவன், மாரசாமி, ஆசிரியர் சந்தானம், முருகேசன், பேரூராட்சி கவுன்சிலர் சீதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் கார்ட்டூன் வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டிவனம் ரோசனை காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவண மைய மாநில துணை செயலாளர் வடிவேல் தலைமையில் விசிகாவினர் மனு அளித்தனர். அப்போது திண்டிவனம் நகர அமைப்பாளர் விஸ்வதாஸ் மற்றும் மகா அருள், தளபதி ஏழுமலை, மணிபால், மகேஷ், செல்வ பிரபாகரன், மகா கதிர், ராஜசேகர், அன்பு தீயவன், அபி, பாலா, செண்பகராமன், விஜய் வேதன், ராஜேஷ், வசந்த், பொற்செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதுரை தல்லாக்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாநகர தெற்கு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து தல்லாக்குளத்தில் இருந்து பேரணியாக சென்று அவுட் போஸ்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துவோம் என்றும், மோடி அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்கள் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி டிசம்பர் 8ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து தொழிற்சங்க பிரிவினரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் சரவணன், முத்து பூமிநாதன், மாரி, முருகன், சிதம்பரம், தேவா, அம்பேத், சீனி, முனேஷ், கணேஷ், மரிய தங்கம், காளீஸ்வரி, முத்துமாரி, பேச்சியாதா, ரேணுகா தேவி, மூக்கம்பாள், முருகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருகின்ற டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். 8ஆம் தேதி ஒன்றிய அரசு கொண்டு வருகிற தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறுகிற சிபிஎம், சிபிஐ, சிபிஎம், எம்எல் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் 8ஆம் தேதி தொழிலாளர் அனைவரும் கலந்து கொள்வதென்றும், டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரணி ஒரு எஸ்ஐஆரை திரும்ப பெற வலியுறுத்தி நடக்கின்ற பேரணியில் கிழக்கு ஒன்றியத்திலிருந்து மேலூரிலிருந்து வாகன ஊர்தி பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். அதேபோல்
மதுரை மாநகர் வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் தீபம், ரவிக்குமார் மற்றும் துப்புரவு தொழிலாளர் பணியாளர்கள் மாநில துணை செயலாளர் டிபிஐ முத்து, பூமிநாதன், மாநில தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் உட்பட அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த டிசம்பர் 6 பேரணியை நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவிப்பது என்றும், இன்னும் 8ஆம் தேதி வருகின்ற அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை மோடி அரசு பிஜேபி அரசை கண்டித்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்துவதென்று இந்த கூட்டத்தில் சிறப்பாக எல்லோரும் திட்டமிட்டு பேசி அமர்ந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,